ஹாப்பி மார்னிங் ஆல். ரீசெண்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட் படித்தேன், ரொம்ப கரெக்ட் அப்படின்னு தோணுச்சு. அதனால் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அது யார் எழுதுனாங்க அப்படிங்கிறத நோட் பண்ணாமல் விட்டுட்டேன். ஆனால் சொல்லியிருக்க கான்செப்ட் என்னமோ ரொம்ப சரியாக இருந்துச்சு. பலவீனம் அப்படிங்கிற நோய் வந்துச்சுன்னா தான் பக்தி அப்படிங்கிற மருந்து தேவைப்படுமா? உண்மைதான் இல்லையா? நம்ம ரொம்ப லோவாக இருக்கோம், இப்போ ஹெல்த் வைஸ் இதுக்கு மேலே ஆப்ஷனே இல்லை அப்படின்னு டாக்டர் சொன்னதுக்கப்புறமா நம்ம போய் நிற்கிற இடம், வேண்டிக்கிறது மொத்தமே அது கோயில், கடவுள் இதுவாக தான் இருக்கும். அதே மாதிரி தான் பணப்பிரச்சனையாக இருக்கட்டும், நம்ம மென்டலி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறோம், எதுவாக இருந்தாலும் சரி, எனக்கு ஒரு அமைதியான மனசு வேணும், அமைதியான மைண்ட் வேணும் அப்படின்னா நம்ம அடுத்து யோசிக்கிறது கடவுள், கோயில் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த டைமில் யார் என்ன சொன்னாலும் கேட்போம். ஸோ பலவீனமாக இருக்கிற சமயத்தில் நமக்கு பக்தி அப்படிங்கிறது தான் மருந்தாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான கான்செப்டாக தான் இருந்துச்சு. எனக்கு நான் அந்த மாதிரி இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் சொன்ன ஒரு சாமி தான் பழனி பக்கத்தில் இருக்கக்கூடிய கணக்கம்பட்டியார் சாமி. அங்கே போனால் ஃபுல் டே இல்லாதவங்களும் சாப்பிட்டுக்கலாம், ப்ளஸ் ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்கும். நம்ம எதுவுமே யோசிக்க வேணாம், சைலண்ட்டாக கண்ணை மூடி நல்லா என்னென்னலாம் தோணுதோ யோசிச்சுட்டு ரிலீஃப் ஆகிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிளேஸாக தான் நான் இதை பார்க்குறேன். உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.